Hello everyone, I am Parthivan. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 26/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் நான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ், அதே போல் அட்மிஷன் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதற்கான முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் வந்த ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், இதில் எதுவும் மாற்றம் இருக்காது. இன்கேஸ் 2025 ப்ராஸ்பெக்டஸில் இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா அதை பற்றின முழு விபரத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க, அதாவது ஸ்டேட் கோட்டாவில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், www.tnmedicalselection.org.in இந்த வெப்சைட்டு 2 வெப்சைட் கொடுப்பாங்க. இந்த 2 வெப்சைட்டில் நம்ம போயிட்டு லாகின் பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன், நீட் அப்ளிகேஷன் போட்ட மாதிரியே தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு ஃபில்டு ஃபார் கவர்மெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போடுறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு அப்ளிகேஷனும், மேனேஜ்மெண்ட் கோட்டா கலந்துக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு அப்ளிகேஷனும் போடணும். இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை அப்ளிகேஷன் போடணும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸில் சேருவதற்கு எத்தனை அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அதற்கும் அதே போல் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இது எல்லாமே கவர் ஆயிரும். இதில் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஃபில் ஆல் த மேண்டேட்ரி காலம்ஸ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டாலும் அதில் கேட்டிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக ஃபில்லப் பண்ணணும். அதன் பிறகு நீங்கள் கொடுத்த தகவலுக்கான டாக்குமெண்ட் ரெக்கையர்டு ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு அதுக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல்கள் எல்லாத்துக்குமே அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 rupees அப்ளிகேஷன் காஸ்ட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 rupees அப்ளிகேஷன் காஸ்ட்டும் கொடுக்கணும். பே ₹500 ஃபார் ஆன்லைன் ஃபில்டு அப்ளிகேஷன். இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவருக்கு இந்த கட்டணம் அப்படிங்கிறது இருக்காது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 rupees அப்படிங்கிறது எல்லாருமே கட்டணும். சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு, அதாவது வெப்சைட்டில் போயாச்சு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு, கேட்டிருக்கிற தகவலெல்லாம் ஃபில்லப் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபில்டு இன் அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு அண்டு மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்டு.
இந்த அஃபீஷியல் வெப்சைட். இப்போ நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஒரு வார காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5%க்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாங்கிறது அரசு கல்லூரி 36, இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை 37, அதுக்கப்புறம் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், இதுக்கு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட்டு. ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறது எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஓகேங்களா. பிடபிள்யூடிக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மைனாரிட்டி கோட்டாவுக்கு தெலுங்கு மைனாரிட்டி, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இதுக்கு தனியாக ஒரு மைனாரிட்டி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, கட் ஆஃப் ரேங்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட்டை பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் வில் பி ஷெட்யூல்டு ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். அப்போது இந்த மெரிட் லிஸ்டினுடைய அடிப்படையில் ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூலில் நம்ம என்ன பண்ணணும், கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். இது முழுக்க ஆன்லைன் கவுன்சிலிங் தான். வீட்டில் இருந்த கம்ப்யூட்டரில் ஆர் லேப்டாப்பில் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், எங்கேயும் போக வேண்டியதில்லை. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு மட்டும் சென்னை போகணும். ஓகேங்களா, மற்ற அனைவரும் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். பேமெண்ட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 500 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டா 1000 rupees அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள். ஒரு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியாச்சுன்னா அது வந்து திரும்ப கிடைக்காது, இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும். அடுத்தது என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில், அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜுக்கும் 37வது இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கும் 500 ரூபா மட்டும் கட்டினா போதும், செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் கிடையாது. அதுவே தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சாய்ஸ் ஃபில் பண்ணணுன்னா 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் கட்டணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம். ஓகேங்களா, அது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இதை முடிச்சாச்சு அப்படின்னா பேஸ்டு ஆன் த கேண்டிடேட் சாய்ஸ் லாக்கிங். இப்போது நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இந்த 30,000 1,00,000 கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணுவோம். சீட் வில் பி அலாட்டட் ரவுண்ட் வைஸ். ரவுண்ட் அப்படிங்கிறது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா மாப் அப் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 1, 2, 3 வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, லாக் பண்ணிவிட்டு மெரிட் பேசிஸில், ரிசர்வேஷன் பேசிஸில் சீட் அலாட் ஆகும். ஒன்ஸ் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அலாட்டட் கேண்டிடேட் கேன் மேக் த பேமெண்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ். இப்போ இது எல்லாம் முடிச்சாச்சு, எது சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு, நம்மளுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எந்த கோட்டாவில் சீட் அலாட் ஆகுதோ அந்த கோட்டாக்கான கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை கட்டிட்டு, டியூஷன் ஃபீஸை கட்டிட்டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து 500 ரூபாய் கட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆச்சு அப்படின்னா 18,073 ரூபாய் கட்டணும், 18,073 ரூபாய். அதுவே அரசு ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய தனியார் கல்லூரியில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது, கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா 4.5 லட்சம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபீஸு. இது கல்லூரிக்கு கல்லூரி மாறும். 4,40,000 ஒரு சில கல்லூரிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 4,35,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கிற பட்சத்தில் 5,40,000 ரூபாய். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ சீட்டு அலாட் ஆகுது அப்படின்னா 24.5 லட்சம். என்ஆர்ஐ லேப்ஸ்டு அலாட் ஆகுதுன்னா 21.5 லட்சம் ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில்
உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா 13.5 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்லைன் ப்ராசஸினுடைய கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட். கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் அலாட்டட் காலேஜ். இப்போது நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியாச்சு, பணம் கட்டுனா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அது போக கல்லூரியில் வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இதெல்லாம் நீங்கள் கட்டிட்டு அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ்னுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய என்டையர் ஃப்ளோ சார்ட். இதில் 2024 வரைக்கும் 2024 வரைக்கும் ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்துச்சு. இதில் மேக்ஸிமம் எந்த மாற்றமும் இருக்காது. அப்படி ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா 2025 ப்ராஸ்பெக்டஸில் எந்த மாதிரியான மாற்றம் இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான நீட் UG 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற ப்ராசஸ் முடிகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you. Have a nice day.